இது சண்டே அன்னைக்கு அக்கா வீட்டில் எடுத்த வீடியோ தான். லாஸ்ட் வீடியோவில் அக்கா அன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் சுக்கா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரியே பிரியாணியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க, அரைச்சி விட்டு செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. இதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 400 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஃபைனாக அரைச்சி இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வேக வச்சு சேர்த்துருக்கிறதோட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருக்கிற 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதோட்டு பிரியாணி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. யார் எல்லாமே பிரியாணியில் தேங்காய் பால் போட்டு செய்வீங்கன்னுட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியில் செய்கிறதோட்டு 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி வச்சு அரிசியை போட்டு அரிசி கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தம்மில் போட்டு இறக்கணுன்னா நமக்கு சுவையான மணக்க மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி அக்கா வீட்டில் இதான் லஞ்சு. மட்டன் பிரியாணி, செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் சுக்கா, ரைத்தா, முட்டை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.